சுவாமி வாருங்கள். தாங்கள் வரவு எங்கள் இடத்தில் நல்வரவாகட்டும் சுவாமி. கலைவாணியின் மகனை வருக, கலைவாணியின் வடிவானவரே வருக, இசைக்குறை இலக்கணம் படித்த இசையானின் மகனே வருக, மலைராயனின் மகனே வருக. வாருங்கள் சுவாமி வாருங்கள். தாங்கள் வரவு எங்கள் இடத்திற்கு நல்வரவாகட்டும் சுவாமி. அன்பும் அன்பும் நிறைந்து என்னை வரவேற்ற தாயே, உனக்கு வாசி வழங்குகிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. குறிஞ்சி நிலத்திலே குமரன் அருளிலே பாழ்வாய் மகளே என்று வாழ்வாய் மகளே, விரிஞ்சி படைப்பிலே சிறந்த விதத்திலே வாழ்வாய் மகளே, என்றும் வாழ்வாய் என்று வாழ்வாய் மகளே. தாரணி ஏற்கும் தன்மைக்குள்ளாக வேடுவரிடத்தில் மேன்மகளாக வாழ்வாய் மகளே, சீரணி காக்கும் செயலிலே ஊக்கம், சீரணி காக்கும் செயலிலே ஊக்கம் தான் கொண்ட மகளே, தாருள்ள வருடம் வாழ்வாய் மகளே, வாழ்வாய் மகளே, என்றும் வாழ்வாய் மகளே, வாழ்வாய் மகளே, என்றும் வாழ்வாய் மகளே. பாசமலராய் வளர்ந்திட்ட உனக்கு ஆசி வழங்குகிறேன், அன்பும் அன்பும் கொண்டுள்ள விதத்தும் கொண்டு கிளங்குகிறேன், ஆசமலராய் வளர்ந்திட்ட உனக்கு ஆசி வழங்குகிறேன். அன்பும் அன்பும் கொண்டுள்ள விதத்தும் கொண்டு கிளங்குகிறேன். பேசனாய் திகழ்ந்திடும் தாயே, செந்திலாளை துணையுடன் நீயே, பேசனாய் திகழ்ந்திடும் தாயே, செந்திலாளை துணையுடன் நீயே, சிறப்புடன் வரப்பெறும் செல்வ மகளே நீ வாழ்க, சிறப்புடன் வரப்பெறும் செல்வ மகளே நீ வாழ்க, வாழ்வாய் மகளே, என்று வாழ்வாய் மகளே, வாழ்வாய் மகளே, என்று வாழ்வாய் மகளே. கொஞ்சம் தமிழில் குழைந்துறவாடும் போது நீ வாழ்க, குலத்தின் நலத்தின் சிறப்புறும் செட்டும் கோட்டமும் வாழ்க, கொஞ்சம் தமிழில் குழைந்துறவாடும் போது நீ வாழ்க, குலத்தின் நலத்தின் சிறப்புறும் செட்டூர் கோட்டமும் வாழ்க, பிஞ்சோனதில் பிரதிபலித்தால் பெருமையுடனே என்னை உபசரித்தால், மனதில் பிரதிபலித்தாய் பெருமையுடனே என்னை உபசரித்தால், மங்கையே, திலகமே என்று இனிதாய் நீ வாழ்க, மங்கையே, திலகமே என்று இனிதாய் நீ வாழ்க, வாழ்வாய் மகளே, என்று வாழ்வாய் மகளே, நாளாய் நமதே, இன்றுடாய் நமதே. வாழ்த்ததுக்கு ரொம்ப நன்றி சுவாமி. குறிஞ்சி நிலத்திலே தாங்களே- குமரநலிலே வாழ்வாய் மகளே. அப்படியே ஆகட்டும் சுவாமி. சுவாமி இங்கு தாங்கள் வந்துடலை காரணம் என்னங்க சுவாமி? அம்மா, நான் இந்த வழியாக சென்று கொண்டிருந்தேன். சரிங்க சுவாமி. கேட்க போறீங்க கேள்விகளை சுவாமி. தெரிந்தவரை பதில் சொல்கிறேன் சுவாமி. தங்கள் திட்ட தெரியாதே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. வண்டு விழி கற்கண்டு மொழி மாறே, வண்டி விழிக்கற் கல்வி மொழி மாறே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போரே, வண்டு விழி வண்டு விழி வண்டு விழி கற்கண்டு மொழி மாறே, நீ வாழ்ந்திருக்கும் நாடு சொல் போரே, கல்வி மொழி மாறே மாறே,
வாழுக்கும் நாடு சொல் சொல்கிறேன் சுவாமி. ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சுவாமி, நடுமலை நாடன்பார்கள் சுவாமி, நாடு மலைநாடன்பார்கள் சுவாமி. நாடுமலை நாடு என்பார்கள் சுவாமி. உமது நாடு தொண்டை நாடு சுவாமி. தொண்டை நாடு. ஆமாம் சுவாமி. மலை மலை சார்ந்த இடமும். ஆமாம் சுவாமி. இவ்விடம் குறிஞ்சி இடம். குறிஞ்சி நிலம். ஆமாங்க சுவாமி. கந்தமலர் சிந்தும் முகமாதே, கந்தமலர் சிந்தும் முகமாதே, கந்தமலர் சிந்தும் முகமாதே, உங்கள் தந்தை தாயார் பேரது சொல் போதே. கந்தமலர் சிந்தும் முகமாதே, கந்தமலர் சிந்தும் முகமாதே, நீ தந்தை தாயார் பேரது சொல் போதே. தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, தந்தை பெயர் நம்பி என்பார் சுவாமி, அயோனங்கை மோகினியா சுவாமி, அயோனங்கை மோகினியா சுவாமி. சுவாமி தந்தை பெயர் நம்பிராஜன் சுவாமி, தாயார் நங்கை மோகினி சாமி, எனது பெயர் வள்ளி சுவாமி. தந்தை பேர் நம்பிராஜன். தாய் பெயர் உமது பெயர்? எமது பேர் வள்ளி சாமி. இங்க என்ன செய்கிறீர்? காட்டுல காவல் பார்க்குற சுவாமி. என்ன காவல்? என்ன காவல்? திணை காவல் பார்க்குறோம். திணை காவல். ஆமா சுவாமி. என்ன திணை? கருந்திணை செந்தினை சாமி. கருந்திணை யாருக்கு? கருந்திணை எங்களுக்கு சுவாமி. செந்தினை முருகன் பெருமாளுக்கு. முருக பெருமானுக்கு வச்சுட்டு. ஆமா சுவாமி, ஆசீர்வாதம் செய்யறதுக்காக படைப்பு படைச்சிருக்க சுவாமி. வச்சு நீங்க அடிச்சு சாப்பிடுறீங்க, அப்புறம் என்ன முருக பெருமானுக்கு படையல் பண்றோம். இருந்தாலும் சாமி படையல் படுத்தி அபிஷேகம் செய்வது குல ஆச்சாரம் சுவாமி. இவ்வளவு பேரழகாக இருக்கிறீர், நீங்கள் கூறியதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சரிங்க சுவாமி. இங்க என்ன காவல் புரிகிறீர்? திணை காவல் புரிகிறேன் சுவாமி. திணை காவல் புரிகிறீர். ஆமா சுவாமி. உங்கள் வயது? எனது வயது 13 வயது ஆகுது. 13 வயது ஆகுது. பருவமடைந்து விட்டேன் சாமி. திணையை யார் விதைத்தவர்? வினைத்ததை, அதாவது குலப்பண்பாடு படி ஆண்கள் பயிர் விடுவது, பெண்கள் காவல் கப்பது குலப்பண்பாடு. திணையை யார் விதைத்தது? திணையை ஆண்கள், எங்களது அண்ணன்மார்கள். எனது அப்பா தானே? ஆமா சுவாமி. எனது அண்ணன்மார்கள் எனது தந்தைமார்களும் விதைத்தார்கள் சுவாமி. தந்தைமார்கள் விதைத்தார்கள். காவல் யார் காப்பார்? நான் தான் சுவாமி. பெண்கள் காவல் காப்பது குலப்பண்பாடு. பெண்கள் என்றால் பருவமடைந்த பெண்கள் காவல் காப்பது குலப்பண்பாடு சுவாமி. மங்கையர் பருவம் மொத்தம் எத்தனை பருவம் இருக்கு? மொத்தம் பருவம் 7 பருவம் இருக்கு சுவாமி. அதில் நீர் இப்போது எந்த பருவம்? நான் மங்கை பருவம் அடைந்திருக்கோம் சுவாமி. சொல்லி கொடுத்தாரு, சொல்றேன். மங்கை பருவம். ஆமா சார். அடைஞ்சீங்களா இல்லை யாரும் அடைய வச்சாங்களா? ஏங்க சாமி இப்படி கேட்குறீங்க? இல்லை, சொல்லி கொடுக்கும் போது கேட்க சொன்னாங்க. அடைந்திருக்க சாமி, அப்படி கேட்க சொல்லியிருக்காங்களா? ஆமா. சரிங்க சாமி, அடைந்திருக்கேன் சுவாமி. அடைய வைக்க மங்கை பருவம் அடைந்திருக்கேன் சாமி. இருப்பினும் ஒரு பெண்ணுக்கு என்ன சுவாமி தேவை? மங்கை பருவம் அடைந்த பின் என்ன வேண்டும்? திருமணம் சுவாமி. திணைக்கு என்ன வேண்டும்? திணைக்கு காவல் வேண்டும். காவல் வேண்டும் சுவாமி. இல்லைன்னா கண்ட பயில வந்து உள்ள மேய்ஞ்சிட்டு போயிடுவான். ஆமா சாமி. கரெக்டா? வேலி, அதே மாதிரி பயிருக்கு வேலி போட்டாதான் சுவாமி பாதுகாப்பு. அதனாலதான் சாமி நாங்க வேலி போட்டு பாதுகாப்பு பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தேம்மா, வேலி சுத்திலும் சுத்தி இருக்கு. ஆமா. பயிருக்கு வேலி தேவை. பெண்ணுக்கு பாதுகாப்பு தேவை சாமி. பாதுகாப்பு என்றால் எல்லாரும் கொடுத்துட முடியுமா? பாதுகாப்பு எனக்கு எனது தந்தையாரும் எனது சகோதரரும் கொடுத்துருக்காங்க சுவாமி. அண்ணன்மார்களும் சகோதரன்மார்களுக்கு பிறகு அடுத்து கணவர். ஆமாம் சுவாமி. எவ்வளவு மங்கை பருவத்தை அடைந்து விட்டீர். சரிங்க சுவாமி. அதோட ஒரு திருமணம் செஞ்சுட்டு போய் கணவர் கூட சந்தோஷமா இருக்கிறத விட்டு இந்த காட்டுக்குள்ள வந்து கல்லு முள்ளு இந்த வெயில்ல நீங்க காவ காக்குறது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கேமா. ஏன் சாமி? இருந்தாலும் பருவ காலத்தை அடைஞ்சிட்டீங்க. சரிங்க சாமி. அந்த காலத்தை வீணாக்கலாமா? வீணாக்க கூடாது சாமி. ஆக பருவ காலத்தை வீணாய் பருவ காலத்தை வீணாய் பாழாக்கி விடலாமோ அம்மா 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 தாயே தாயே
சொல்லுமா. சாமி பருவ காலத்தெல்லாம் வீணாக்கல சுவாமி. எனதுக்கு பருவத்துக்கு என்ன தகுந்ததோ அதை தான் சுவாமி நான் பார்த்துருக்கேன். நான் காவல் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் எனக்கு பருவ காலத்தை வீணாச்சு சொல்கிறீங்களே. மருவி வீதி தன்னை மருவிய வீதி தன்னை அருவிய வீதி தன்னை மருவி வீதி தன்னை மாசையவனாகும் சுவாமி. சாமி எனக்கு தகுதாப்புல மருவிய விதியை மாற்ற முடியாங்கிறாங்க. ஆமா சுவாமி. மாற்ற முடியாது சுவாமி. ஏன் முடியாது சுவாமி? விதி பிரகாரம் நான் காவலுக்கு வந்திருக்கேன். அது விதி தானே சுவாமி? இது விதியா? ஆமா சுவாமி. அம்மா, விதி என்றால் என்ன? விதி என்பது சுவாமி சட்டம். சுவாமி விதி என்பது தாங்கள் விதி இல்லைன்னு நீங்க பேசுறீங்களா சுவாமி? விதி என்பது என்ன? விதி என்பது அவர் தலையெழுத்து. சட்டம். சரிங்க சுவாமி. இப்படித்தான் நடக்கும் என்று கூறுவது. சரிங்க சாமி. மதி மதி நாமளும் அமைக்கிறது தான் சாமி. நாமளா அமைக்கிறது தான் சாமி. அறிவு அந்த விதிய மதியால வெல்லலாம்ல? அப்படிங்களா? முடியாதுன்னு சொல்றேன் சாமி. எப்படி சாமி? இருப்பா நான் முடியும் சொல்றேன். விதிய மதியாவெல்லாம் எப்படி? இன்னைக்கு தான் சின்ன ஒரு போட்டி வைக்கணும். எது பெருசு? விதி பெருசா மதி பெருசா? நான் விதி தான் சுவாமி பெருசுன்றேன். கோழி குஞ்சு பொரிப்பதற்கு முன்பு என்னவா இருக்கும்? கோழி குஞ்சு பொரிக்கிறதுக்கு முன்பு முட்டையா இருக்கும் சுவாமி. முட்டையா இருக்கும். கோழி குஞ்சு முட்டையா இருக்கும் சுவாமி. முட்டையா இருக்கும். ஆமா. அந்த முட்டையிலிருந்து கோழி குஞ்சு பறித்து வெளியே வருகிறது. ஆமா சுவாமி. அது மதி. சரிங்க சுவாமி. அப்போ அந்த முட்டைக்குள் திரும்ப போய் அந்த கோழி குஞ்சு அடைய முடியுமா? முடியாது சுவாமி. அப்போ விதி முடிந்து விட்டது. சரிங்க. மதி தொடங்கி விட்டது. சரியா? எங்க சாமி முட்டைக்குள்ள திரும்ப கோழி போகுமா? கோழி குஞ்சு அடைச்சு வச்சா என்ன ஆகும்? அதோட விதி சுவாமி. முட்டை எல்லா கோழி குஞ்சு பொரிக்கிறது இல்ல சாமி. அப்போ ஆமா சாமி. சில கூ முட்டையெல்லாம் இருக்குது சாமி. இப்படி கூ முட்டையெல்லாம் வந்தா இப்படித்தான் சாமி இருக்கும். அப்ப எங்க சுவாமி அனைத்தும் அறிந்தவர் தாங்கள். நீங்க யாரு? விதியை எழுதக்கூடிய பிரம்மனின் மகன். தாங்களுக்கு தெரியாததா? நீங்க விதியை பத்தி இப்படி பேசுறீங்களா சாமி? மதிதான் பேசுறீங்க. விதி ஒன்று இல்லை என்றால் விண்ணேது மண்ணேது. அம்மா சரிங்க சுவாமி. விதி எழுதக்கூடியவர் பிரம்மன். யாரவர்? எனது தந்தை என்பதை எனக்கே நினைவூட்டும் வகையில் நீர் கூறியது மிகவும் வேடிக்கையாக இருந்தது. விதியை எழுதுபவர் மதிய எனது தந்தையார். அவர் விதி எழுதுவதை அவர் மதியால் தானே எழுதுகிறார் சுவாமி. அப்போ விதி என்பது படைத்தவுடன் முடிந்து விட்டது. மதி என்பது அவரது அறிவினால் எழுதக்கூடியது. அப்போ விதி பெரியதா மதி பெரியதா? விதி தான் சுவாமி நான் பெரியதுன்ற. விதி ஒன்று இருக்கிறனாலதான் சாமி. விதி ஒன்று இருக்கிறனாலதான் சாமி விண்ணை படைத்தாங்க, மண்ணை படைத்தாங்க. அதுல மனித பிறவியை படைத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பிறப்புன்னு ஒன்று சுவாமி. அதில் தான் சுவாமி பிறப்புன்னு ஒன்று இருக்கு சுவாமி. அதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு சொன்னீங்க? பிறப்பு. ஆமா சுவாமி. அதுக்கு அடுத்து இறப்பு. மனிதன் பிறப்பது விதி, இறப்பது விதி. அப்ப நடுவுல வாழ்றது என்ன? அதுக்கு இடையில் வரவுதான் சாமி மதி. அந்த மதி இல்லாவிடில் பிறந்த உடனே இறந்து விடுவார் அல்லவா? என்னங்க சுவாமி? அம்மா இப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போறீங்க. இது பிராக்டிகலா ஒரு நடைமுறையா சொல்றேன். சரிங்க சுவாமி. ஹாஸ்பிட்டல் கொண்டு போறீங்க. கழுத்துல குடல் சுத்தி இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு குழந்தைய அந்த மருத்துவர் தனது மதியை வைத்து தானே பிறக்க வைக்கிறார். சரிங்க சுவாமி. அப்போ இதுவே பாத்தீங்கன்னா குடல் சுத்தி இருக்கு. பிறந்த உடனே இறந்து போயிட்டாருன்னா அது விதி தானே சாமி. அப்போ நடுவுல வாழ்ற வாழ்க்கை இந்த ரேடியோ செட் போறவர், இந்த ஆல் ரவுண்ட் அடிக்கிறவர், இங்க உட்காந்து நம்ம பாடம் சொல்லி கொடுக்கிறவர், அந்த கண்ணத்துல கையை வச்சு உட்காந்துருக்கவர், அங்க பாருங்க அந்த மஞ்சள் சட்டை போட்டிருக்கவர், எல்லாமே அவங்க மதிக்கு தானே. சரிங்க சுவாமி. அப்போ விதி பெருசா மதி பெருசா? இது அதுவும் பிறந்த குழந்தைக்கு நம்ம போய் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பெரியவங்க, நீங்க உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 100 ஆண்டு வாழணும்னு சொல்றீங்களே. அப்ப விதிதான சாமி பெருசு. பிறந்தோட்டி இருக்குதுன்னா நீங்க மதிய சொல்றீங்க. பிறந்தவரை 100 ஆண்டு காலம் வாழணும் வாழ்த்துறீங்களே. அப்ப விதிதான சாமி பெருசு. 100 ஆண்டு காலம் வாழுங்கள் அப்படி என்று ஆசீர்வாதி. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, பெருவாழ்வு வாழ்க பெரியவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப அந்த 16 பெற்று செல்வங்களை வாழுங்க சொல்றீங்களா சுவாமி? விதி முடிந்து விட்டால், விதி முடிந்து விட்டால், முடிந்து விட்டால் மனிதன் இறந்து விடுகிறார். ஆமா சுவாமி. இப்போ இவர் இருக்காரு அப்படின்னா பிறந்துட்டாரு இறந்துட்டாரு, அது மட்டும் தான் விதி. அவரு
வாழும்போது இந்த மாதிரி எழுப்பாரு, இந்த மாதிரி ரேடியோ விஜயகுமார் ரேடியோ செட்டில் ஆப்ரேட்டராக சேருவார், இந்த சவுண்டு குறைக்கல, இன்னைக்கு சரியா வரலன்னு சொல்லிட்டு மைக் செட்டுக்காரு ரேடியோ பெட்டி காட்ட வை வாங்க வரலாம் விதி இருக்கா? எழுதியிருக்கா? ஆமா உங்க சுவாமி. தலையை காமியா, தூக்கி காமியா, சுவாமி. ஒண்ணும் இல்ல பாருங்க சாமி, இன்னைக்கு நான் நாடத்துக்கு வரணும், ஆமா. உங்களை ஆமா, பார்க்கணும், ஆமா. இவங்க நாடத்துக்கு இருமா. மைக் செட் பொண்ணு விதின்னு ஒண்ணு இருக்குது சாமி, அதனாலதான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த விதி அல்ல, அது சாமி. மதி. நீங்கள் இன்று நாடகத்தில் வள்ளியா நடிக்கிறேன்ற யார் காரணம்? படைக்க அதுக்கு எங்க மாமா தான் சுவாமி காரணம். அதுக்கு மதிதானே தேவை. சுவாமி. அப்ப மதி பெரியதா விதி பெரியதா? மதின்றது இடைக்காலத்துல. ஆமா, இல்லை, நிறுத்தும். சாமி, இல்லை, சுவாமி, முடியாது. சுவாமி, ஒத்துக்கிற மாட்டேன். படைக்கின்ற ஆனா அது அடிங்க ஆல்ரெடி கொடுக்காரு. சாமி, படைக்கின்ற பிரம்மனுக்கு விதி நூல் இருக்குதுல்ல சாமி. பிரம்மதேவன் ஆ. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் மட்டும்தான் விதியை எழுதுகிறார். சரிங்க சுவாமி. நடுவில் இருந்து மனிதன் செல்வ வளங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்வதும், பிறந்த உடனே இப்போ பச்சிலை குழந்தைகள் இறந்து விடுவதும் அவரவர். சாமி, மும்மூர்த்தியான ஈசனுக்கே பல அவதாரம் எடுக்கிறதாக விதி இருந்துச்சு சுவாமி, அதனாலதான் சுவாமி எடுத்தாங்க. சரிம்மா, சரிங்க சுவாமி, இருக்கட்டும். சரிங்க. நேரமாச்சு. உனக்கு என்னமா தேவைப்பா? வாமா, எனக்கு என்ன சாமி? உனக்கு என்ன வேணும்? எனக்கா? காலையில் சம்பளம் சொல்லிடக்கூடாது. சரி, அதையும் முடிச்சிட்டீங்களா? சொல்ல. சரி, சரி. என்ன வேணும் சாமி? தாங்கள் வந்து இப்போ நீங்க அடைந்திருக்கக்கூடிய பருவம் மங்கை பருவம். மங்கை பருவத்தில் மங்கை பருவம் அடைந்திருக்கோம் சுவாமி. மங்கை பருவம் அடைந்திருக்கீங்க. ஆமா சுவாமி. அப்போ மங்கைக்கு என்ன வேணும்? மங்கைக்கு அடுத்து திருமணமாக வேண்டும் சுவாமி. திருமணமாக வேண்டும். திருமணமாக வேண்டும் என்றால் கணவர் வேண்டும். கணவன் வேண்டும். அப்படி? ஆமா சுவாமி. அப்பேற்பட்ட உமக்கு சரிங்க சுவாமி. ஒரு அழகிய மணவாளனை மாப்பிள்ள சரியான மாப்பிள்ளை. ஆமா சார். நான் ஒரு அழகிய மாப்பிள்ளை உங்களுக்காக பார்த்துட்டு வந்திருக்கிறேன். நீங்க எனக்கு ஆமா. அப்ப ரொம்ப சந்தோஷம் சுவாமி. நீங்க மாப்பிள்ளை பார்த்து வந்ததெல்லாம் சந்தோஷம் தான் சாமி. நல்லவரா? நல்லவரா? வல்லவர்? அன்பானவரா? எளியவர்? பாசமா நடந்துக்குவாரா? பாசமான, பிரியமா நடந்துக்குவாரா? பிரியமானவர். அதெல்லாம் இருக்கணும் சாமி. தப்பு இருக்கா? பழனி என்னும் திருத்தமிழ் சாமி, பணம் முதல்ல சாமி அழகு இருக்குதோ அவர் அன்பா வச்சுக்கிறாருல, அதெல்லாம் தேவையில்ல சாமி. பணம் இருக்குதா? வசதியா இருந்தாதான் சாமி நான் வாழ முடியும். வசதி இல்லாத கொண்டு வந்து என் தலையில கட்டி பாக்குறீங்களோ? நான் பார்த்திருக்கும் மாப்பிள்ளை சரிங்க சாமி. உன்னை அனைத்து விதங்களிலும், அதாவது ரொம்ப காலத்துக்கு பிறகு வள்ளி சுதாரிக்குதுரா. ஆமா, பணம் இருக்குதான்னு. ரொம்ப நாளைக்கு பிறகு வள்ளி பணம் இருக்குதான்னு சுதாரிக்குது. முதலையும் சுதாரிச்சிருந்தா நேரம் ஒரு 4 பங்களா 6-7 காரு டிராவல்ஸ் வச்சு ஓனரமா வந்திருப்பாங்க. அவ்வளவுதான். சரி, இருப்பினும் அனைத்திலும் சரிங்க சாமி. சிறந்து விளங்கக்கூடியவர் சாமி. ஆமா. யார் தெரியுமா? யார் தெரியுமா? சரிங்க சுவாமி. யார் சுவாமி? எப்படிப்பட்ட மாப்பிள்ளை எனக்கு பார்த்து வந்து சீக்கிரம் சொல்லுங்க சாமி. கோருகிறேன். முருகன் திருமால் மருகன் பெருமை திருமால் மருகள் பெருமை அந்த முக்கண்ணனுக்கும் இல்லை கழுகாசல முருகன் திருமால் மருகள் பெருமை அந்த முக்கண்ணனுக்கும் இல்லை கழுகாசல முருகன் திருமால் மருகள் பெருமை மனதவனை கண்டார் இருகாது மனதவனை கண்டார் இலகும்படிகளை பொங்கிட வளரும் திருக்கழுகாசலம் இலகும்படிகளை பொங்கிட வளரும் திருக்கழுகாசலம் முருகன் திருமால் மருகன் பெருமை பெருமை பெருமை. என்னது சாமி? முருகனா? அம்மா. எனக்கா? அம்மா. என்னது குடக்கடவுளா? அம்மா பேச விடுமா? இருமா, நான் உனக்கு பார்த்துட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. சாமி. கந்தா, கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கதிர்வேலன், இப்படி கலியுக வரதன், சரிங்க சுவாமி, சூரனை வென்றவன், ஆத்தாடி, இப்படி அனைத்து சரிங்க முடியவன், சரிங்க சுவாமி. அவனை உனக்கு மணவானலாக பார்த்து வந்திருக்கிறேன். சாமி, எனக்கு முருகனை கல்யாணம் எல்லாம் ஆசைதான். ஆனா போய் அவரா எனது குடக்கடவுள், அது எனக்கு கடவுளா வந்தவர் எனக்கு கணவரா வர்றது சந்தோஷம் தான். ஆனா நான் சுவாமி மூத்ததார இருக்குதா இளையதார கேக்குதா? முருகனுக்கு 2ஆம் தார கேக்குதா? ஆண்டி பண்டாரத்துக்கு 2ஆம் தார கேக்குதா? ஆண்டி பண்டாரத்துக்கு 2ஆம் தார கேக்குதா? மூத்ததார இருக்குதா இளையதார கேக்குதா? முருகனுக்கு 2ஆம் தார கேக்குதா? ஆண்டி பண்டாரத்துக்கு 2ஆம் தார கேக்குதா? ஆண்டி பண்டாரத்துக்கு 2ஆம் தார கேக்குதா? ஆண்டி பண்டாரத்துக்கு 2ஆம் தார கேக்குதா? இது நல்லா இருக்கா?
இது நல்லா நல்லா இருக்கா ஓனாறு தரைக்கு இருக்கா நல்லா இருக்கா உமக்கு ஓனாறு தரைக்கு இருக்கா இப்படி ஒரு பழப்பு பழக்க வேணுமா அதுக்கு அப்படி இப்படி அலைய இங்க தோணுமா அதுக்கு அப்படி பழக்க வேணுமா அதுக்கு அப்படி இப்படி அலைய தோணுமா மூத்ததார இருக்குதா இளையதார கேக்குதா முருகனுக்கு ரெண்டாதார கேக்குதா முருகனுக்கு ரெண்டாதாரம் கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாதார கேக்குதா தரத்தை கெடுத்து தவத்தை கெடுத்து வேலை தேவதானா அம்மா இது தரத்தை விடுத்து கவுத்தை கெடுக்க வேலை தேவதானா தவத்தை கெடுத்து தரத்தை கெடுத்து வேலை தேவதானா தவறு செய்ய உனக்கு இப்படி தனக்கு வேலை வேணா தரத்தை கெடுத்து தவத்தை கெடுத்து வேலை தேவதானா அட தவறு செய்ய உனக்கு இப்படி தரகர் வேலை தானா உங்களோட போதைக்கு நான் ஊறுகாயா வேணா உங்களோட போதைக்கு நான் ஊறுகாய தானா உங்களோட போதைக்கு நான் ஊறுகாயா வேணா உதவக்கார பையில கட்டி ஊரு மேய வேணா உதவாத பகல கட்டி ஊரு மேய வேணா சாமி ஊருமேய வேணா மூத்ததார இருக்குதா இளையதார கேக்குதா முருகனுக்கு ரெண்டாதார கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாதார கேக்குதா அந்த பட்டாளத்துக்கு ரெண்டாதாரம் கேக்குதா இது நல்லா நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா உமக்கு ஓனாறு ரேக் இருக்கா இது நல்லா இருக்கா உமக்கு ஓனாறு ரேக் இருக்கா இப்படி ஒரு பழக்க வேணுமா அதுக்கு அப்படி இப்படி அலைய இங்க தோணுமா அதுக்கு அப்படி இப்படி அலைய இங்க தோணுமா அது கூட இருக்கட்டும் இந்த எனக்கு சாமி எனக்கு சாமி நிறுத்துங்க நீங்க பேசினா நாங்களும் விட்டு போயிருவோமா நாங்களும் சவுண்ட் போடுவோம் என்னம்மா என்ன ஏதோ சாமி சொன்னரு நீங்க சரி அதெல்லாம் சரி எனக்கு மாமனார் வராருல அவர் யார் தெரியுங்களா மாமனார் வாழையடம் ஓரஞ்சுடு காடு மாமியாளி பெருமைகளை சொன்னா வெட்ட கோடு மாமனார் வாழையடம் ஓரஞ்சுடு காடு மாமியார சொன்னா அதுவும் வெக்க கேடு அண்ணனோ அந்த மணமகனின் அண்ணனோ வைத்து பிள்ளை யாரு மணமகனில் நன்மை துண்டி வைத்து புள்ள யாரு அந்த மணமகனே மாலை அவரு கண்ணு அந்த மணமகனின் மாமன் கண்ணன் வெண்ணை திருடுவாரு மூத்ததார இருக்குதா இளையதார இருக்குதா முருகனுக்கு ரெண்டாதார கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாதார கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாதார கேக்குதா ஆண்டி பண்டாரத்துக்கு ரெண்டாதார கேக்குதா ஏமா ஏமா என்னம்மா நினைச்சிட்டு இருக்க ஆமா. நானும் போன போது பாடல் விட்டுக்கிட்டு இருந்தா என்ன என்னமா ஒரு போய் உழப்ப விடுத்து தவத்தை கெடுத்து ஆமா சாமி என்ன சொன்னீங்க ஆமா ஏமா கோவப்படுற தவத்தை கெடுத்து ஏம்மா, இரும்மா, தவத்தை இரும்மா. கொடுத்து இரும்மா. தரத்தை கிடக்கு வேலை தேவைதானா சாமி உங்களுக்கு இப்படி ஒரு என்னோட- உழவு உழைக்கணுமா ஏம்மா, இரும்மா நான் அப்பாதே சொன்னேன் வந்துட்டீங்க அங்க இருந்து அடடடடடா என்ன அருமையா அந்த அம்மா வாய் அடிக்குது பாருங்கப்பா பரவாயில்ல வள்ளி தெரியுது நீங்க இருந்தாலும் உங்களுக்கு சாமி இது ஏன் வாழ்க்கை நான் தானே சண்டை போடணும் உனக்கு சரிங்க சாமி வியாழனோட நோக்கம் வந்துருச்சுமா கொஞ்சம் சொல்றதை கேட்டுக்கமா புரிஞ்சுக்கமா அதெல்லாம் முடியாது சாமி வியாழனின் நோக்கம் வந்தாச்சு ஓ சுக்கு 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 புக்கு சுக்கு புக்கு வியாழனின் நோக்கம் வந்தாச்சு வேலனும் சம்மதம் தந்தாச்சு நீ மாட்டேன் என்று நிறுத்த நினைச்சா மாறாது நீ மாட்டேன் என்று நிறுத்த நினைச்சா மாறாது மாட்டேன் என்று நிறுத்த நினைச்சா மாறாது வியாழனின் நோக்கம் வந்தாச்சு வேலனும் சம்மதம் தந்தாச்சு நீ மாட்டேன் என்று நிறுத்த நினைச்ச மாறாது மாட்டேன் என்று நிறுத்த நினைச்ச மாறாது முடிந்ததும் மதுவை நிஜமே நாடெல்லாம் புகழும் விதமே நாடெல்லாம் புகழும் விதமே முடிந்ததும் மதுவை நிஜமே உன் தந்தை தாய் முன்னிற்கவே உன் தன்னை தாய் முன் நிற்கவே நாடெல்லாம் புகழும் விதமே நடக்கும் மதுவை நிஜமே உன் தந்தை தாய் முன்னிற்கவே கொட்டிய மேலம் தாயே உத்தரம் பார்ப்பாயே இலக்கிய நோக்கி முகத்தை கோணி இருக்கையில் வேலவ தோள்களில் சாய்வாயே பூவரசம் பூத்தாச்சு உனக்கு வந்தாச்சு மாட்டேன் என்று மறுக்க நினைச்ச மாறாது குறைபடியா வகையில்
பரிசு கொடுப்பேனே சம்பு பூத்தாச்சு புருஷன உனக்கு பத்தாச்சு மாட்டேன் என்று மறுக்க நினைச்ச மாறாது நீ மாட்டேன் என்று மறுக்க நினைச்ச மாறாது எங்கம்மா போன மைக்கிட்ட ஓடக்கூடாது சாமி எனக்கு நீங்க அப்ப நீங்க முருகன் எனக்கு வேணாம் சாமி அப்படி ஒரு ரெண்டாவது தரம்லாம் நான் கட்ட விரும்பல இருமா இது உங்களுக்கு தேவையா அந்த பொழப்பு வியாழனோட நோக்கம் வந்துருச்சுமா உங்களுக்கு சரி சாமி எனக்கு கல்யாண நோக்கம் ஆசையெல்லாம் வந்துச்சு ஆமா கலியுக வரதன் சரிங்க சுவாமி அவர் மணவாளனா கிடைக்க யாருக்கெல்லாம் கிடைக்கும் யாருக்கா அவருக்கு ஏற்கனவே மூத்ததார் இருக்குல்ல சாமி அப்புறம் எதுக்கு நானு ஆமா அத போய் சொன்னா கடை முடிஞ்சு போயிடும் அதனால சொல்ல மாட்டேன் எனக்கு சாமி நான் கட்டினா ராமரை போல ஒரு ஆளை தான் கட்டணும் ராமரை போல ஒரு ஆளை தான் சரி நான் வேணா அவரை நீல நிறத்துல மாறி வர சொல்றேன் சரிங்க சுவாமி நான் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் ஆமா ஒருத்தனுக்கு நீங்க என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் நீங்க என்ன ரெண்டாவது ஆள் கட்ட சொல்றீங்க சொல்றேன் புரிகிறேன் அம்மா நல்ல நேரமா மர விட்டுறாத இருந்தாலும் ஒரு நேரம் இந்த நேரம் அம்மா எங்களுக்கு தான் பாட்டு உங்களுக்கு இல்ல வாங்க இங்கிட்டு வாங்க நல்லதொரு நேரம் இதை நழுவ விடாதே வள்ளி இன்னையில இருந்து உனக்கு நல்ல நேரம் பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே நம்பலாம் நல்லதொரு நேரம் இதை நழுவ விடாதே அம்மா நழுவ விடாதே நாரதனின் வார்த்தைகளை தவற விடாதே நீ தவற விடாதே நல்லதொரு நேரம் இதை நழுவ விடாதே நாரதனின் வார்த்தைகளை தவற விடாதே அம்மா தவற விடாதே கண்டானி சொல்லுறியே ஆசைய காட்டி வந்தானா அமைக்கிருவேன் அதை இதை காட்டி நாரதரே அதை கட்டின வள்ளி எதை போய் காட்ட போகுது காட்டு அவர் ஏற்கனவே ஒரு வள்ளி முடிச்சு 2 பிள்ளை பத்துட்டாரு இப்ப எதுவும் காட்ட மாட்டாங்க சரி ஓகே சரி ரைட் கந்தானு சொல்லுறியே பத்திய காட்டி வந்தானா அமைக்கிருவேன் அதை இதை காட்டி நாங்கள் எல்லோரும் பொது நலவாதி நீங்கள் எல்லோரும் நடுவுல பாதி நாங்கள் எல்லோரும் பொது நலவாதி நீங்க எல்லோரும் உங்களுக்கு நடுவுல பாதி நல்லதொரு நேரம் இதை நழுவ விடாதே அம்மா நழுவ விடாதே நாரதனின் வார்த்தைகளை தவற விடாதே எதுக்காக நீ வருத்தி பேசுறம்மா அதை இதை நினைச்சுக்கிட்டு தூசுற சும்மா எதுக்காக நீ வருத்தி பேசுற அம்மா அதை இதை நினைச்சுக்கிட்டு கூசுற சும்மா உனக்காக பிறந்தவன ஒதுக்கிடலாமா உனக்காக பிறந்தவன மறுத்திடலாமா ஊருக்குள்ள உனக்கு இப்ப புருஷன் இல்லம்மா இந்த ஊரில் உனக்கு புருஷன் இல்லம்மா மறுத்து விடாதே இதை மறுத்து விடாதே நல்லதொரு நேரம் இதை நழுவ விடாதே அம்மா நழுவ விடாதே நாரதனின் வார்த்தைகளை தவற விடாதே அம்மா தவற விடாதே நீ முடிச்சா யோகமும் உண்டு கல்யாணம் நீ முடிச்சா யோகமும் உண்டு நீ தினங்கு மணங்கு முருகன் கணவனாவது கண்டு இனத்தோறும் போற்றுவாங்கம்மா இத மறுத்தா கேவலமா ஏசுவாங்கம்மா இனத்தோறும் போற்றுவாங்கம்மா இத மறுத்தா ஏளனமா கூற்றுவாங்கம்மா நழுவ விடாதே இதை நழுவ விடாதே இதை நழுவ விடாதே நல்லதொரு நேரம் இதை நழுவ விடாதே அம்மா நழுவ விடாதே நாரதனின் வார்த்தைகளை தவற விடாதே கந்தான்னு சொல்லிறியே வந்தானா அமைக்கிடுவ அதை இதை காட்டி
தாண்டி நழுவ விடாதே இதை நழுவ விடாதே நழுவ விடாதே இதை நழுவ விடாதே பொம்பளைங்க காதலத்தான் நம்பி விடாதே அம்மா நம்பி விடாதே நாரதனின் வார்த்தைகளை தவற விடாதே அம்மா தவற விடாதே நீயும் தவற விடாதே ஆஹா தவற விடாதே ஓஹோ தவற விடாதே சும்மா போங்க சாமி. எங்க போக சாமி எனக்கு மாப்பிளைய பாத்துட்டு வந்திருக்கீங்க. மாப்பிளை தான் சாமி அவர் ஆண்டி பண்டாரோ கந்தன். போய் ஒரு பழத்துக்காக கோவில்ல ஆண்டியா போய் பழம் கலியுக வரதன் சரவணன் அது இல்லாம ஒரு பந்தயத்துல தோத்தவரு அழகன் ஆமா அழகரு அழகர் இல்ல அழகன் சாமி ஒரு பழத்தையே அவர் ஆள காவாந்து பண்ண முடியல பொண்டாட்டிய போய் காவாந்து பண்ண ஏமா அந்த பஞ்சாயத்து வந்து முருகன் இப்ப பேசுற இருமா சரிங்க சாமி உள்ள வந்து கேட்டுக்கங்க ஆக வரட்டும் சொல்லு மாட்டேன் சொல்லு பார்த்துக்கலாம் வேணாமா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா தொல்லாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா அந்த பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அல்லும் பகலும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனுக்கு ஒரு தொலைவை இருப்பாங்க சபி கொடுத்து அரவணியோ தொலைவே அவன் இருப்பாய் செவி உடுத்து சொல்லும் என் வார்த்தை கேளம்மா 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 கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திர தொழிலோ கூட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தின் முறையோ கூட்டி 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 கொடுப்பது இந்த கோத்திர முறையோ உமக்கு என்ன அக்கறை கூட்டி சாமி கூட்டி கொடுப்பது இந்த கோத்திர முறையோ இடையில நீங்க ஆமா கூட்டி கொடுப்பது ஆமா உங்களுக்கு ஏன் சாமி எவ்வளவோ வேலை இருக்குது நீ சொன்னது எவ்வளவோ வேலை ஒருத்தர் சேர்த்து வச்சு கூட்டி கொடுக்கறதுன்னு சொல்றீங்க சிவா இருமா என்ன சொன்னே சிவனுக்கு என்ன வேலை இருக்கு சாமி இல்லங்க சார் சிவனுக்கு படைக்கிற வேலை சரிங்களா சிவனுக்கு அழிக்கிற வேலை சிவனுக்கு அழிக்கிற வேலை மறந்து பேசக்கூடாது மறந்து பேசக்கூடாது நாரதர் கூட்டி கொடுக்கறது குடும்பத்துல நீ எப்படி சொல்லலாம் சாமி நிக்க கூடாது இல்லம்மா நீ எப்படிமா சொல்லலாம் சொல்லுவேன் சாமி எனக்கு சரியான பதில் சொல்லிட்டு போ எவ்வளவோ வேலை இருக்குது எல்லாத்துக்கும் ஆனா நீங்க ஏன் சாமி இந்த வேலையை செய்றீங்க என்ன வேலை மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க மாமா தேவையா சாமி உங்களுக்கு என்னம்மா ஆமா ஏமா உனக்காக பிறந்தவரு சரி நீ அவருக்காக பிறந்திருக்க சரிங்க சாமி உங்களை சேர்த்து வைக்கிறதானே என்னையெல்லாம் அவரை கட்டிக்க முடியாது சாமி ஏன் முடியாது முடியாது சாமி அப்படி நீ என்னைய சரி என்னைய இருட்டு விளையல உங்களை கூட்டி இருட்டு விளையல என்ன எப்படி நீ கூட்டி கொடுக்கலாம்னு சொல்ல போச்சுல ஏய் இருமா ஒண்ணே அவருக்கு ஒண்ணே அவருக்கு கட்டி வச்சு கல்யாணம் முடிச்சு வச்சு அந்த இடத்துல நான் நின்னு இந்த கட்டைய இப்படி அடிக்கல என் பேர் நாரதர்ல உள்ள வைத்தவனை பாத்துக்கிறே நீ இருமா என்னை கூட்டி கொடுக்குறேன்னு சொல்றீல இருமா அன்னைக்கு தெரியும் இந்த நாரதர் யாரு அப்படின்னு நீ என்னையவே கூட்டி கொடுக்குறேன்னு சொல்ற ஒன்னு அவருக்கு கடிமணம் புரிய வச்சு அவர் கட்டி வச்சு அந்த இடத்துல நான் நின்னு கை கொட்டி சிரிக்கும் போது உனக்கு தெரியுமா இருமா உன்னை பாத்துக்கிறேமா சாமிக்கு பைத்தியம் முடிச்சு போல பைத்தியம் போங்க சாமி சாமிக்கு பைத்தியம் முடிச்சு ஆமா பைத்தியத்துல வந்து மாட்டோம் கடி சொல்ற ஆண்டி பண்றத போய் போங்க சாமி போய் தண்ணிய குடிப்போம் போங்க சாமி போங்க இருந்து ஒட்டுக்க பாருங்க சரி இருக்கட்டும் ஏன்னா இப்படிலாம் பேசினாதான் நான் வந்து சீக்கிரமா முருகன் அடைய முடியும் அதனால தான் சாமிக்கு விருப்பத்திறமே பேசுறேன் சரி இருந்தாலும் நான் உள்ள போய் காவலை பார்க்குறேன் ஆமா திருப்பி காவலை பார்க்குறேன்